ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரேமில் இன்னொரு மெத்தடில் எப்படி வந்துட்டு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அடியில் இருக்கிற ஃப்ரேமை கீழே போட்டுட்டு மேலே இந்த மாதிரி கிளாத்தை விரித்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு க்ரீன் கலர் போல்டு வச்ச ஒரு ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பொறுமையாக இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அதாவது டைட்டுக்காக நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் அப்போ நான் வந்து அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நம்ம கிளாத்தை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி வந்துட்டு ஸ்டாண்டில் போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக இழுத்து விடுங்க டைட்டாக. சுற்றி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இந்த போல்டையும் எந்த அளவுக்கு டைட் வேணுமோ டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கிளாத் லூஸ் ஆகாத அளவுக்கு. நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமில் இந்த போல்டு எடுத்துக்கோங்க. போல்டு இருக்கிற இடத்த எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரேம் வந்து டைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டை இந்த இடத்தையும் வெளியையும் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு சின்னதாகும். இதுதான், இந்த இடம் தான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டாண்டில் கான்செப்டே. இதை நீங்கள் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கு ஃப்ரேமே ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து 4 சைடு அந்த கால் வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு. இதுதான் முதல்ல ஆரிக்கின்னு வந்த ஃப்ரேமே, அதாவது ஸ்டாண்டே. இதுக்கடுத்து இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிளான ஸ்டாண்டு. என்கிட்ட வந்து 2 ஸ்டாண்டுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். பட் இதை விட எனக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட் தான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலரும் கீழே இருக்க போல்டும் சேமாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா அடியில் ஸ்டாண்டை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டாண்டை லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டைட் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டை லூஸ் பண்ணால் ஃப்ரேம் டைட் ஆகும், ஸ்டாண்டை டைட் பண்ணால் ஃப்ரேம் லூஸ் ஆகும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி சுற்றி நீங்கள் இந்த மாதிரி பின்னோ இல்லை கிளிப்போ ஏதோ ஒன்று குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இது. பட் ரொம்ப கசக்காமல் லைட்டாக சுற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கிளைண்டோடைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கசக்கிலாம் சுற்றிட்டோன்னா இதுவே ப்ளவுஸே ஒரு மாதிரி ஆகிடும், நீட்னஸாக இருக்காது. ஸோ லைட்டாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், மேம் பிளாக் கலர் ஸ்டாண்டுங்கிறதால நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, எங்களுக்கு ஒயிட் கலருங்கிறதால வரலையா, அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டு தான். நான் அதில் வந்துட்டு நாடாலாம் சுற்றி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதில் உங்களுக்கு போட்டு காட்டல, இதில் செகண்ட் மெத்தட் போட்டு காமிச்சிருக்கேன். பட் நானே மோஸ்ட்லி ஒயிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து கால் ஆடிச்சுன்னா கூட என்னால் கீழே வந்துட்டு லூஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் பெட்லலாம். ஸோ அதனால தான் நான் ஒயிட் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ரெண்டுமே ஒரே ஸ்டாண்டு தான். ஸோ நீங்கள் தாராளமாக ஒயிட்லேயும் இதே மாதிரியே ஃபிக்ஸிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு இது வரும், ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி வரும். ஸோ எது வருதோ ட்ரை பண்ணுங்கள்.